ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அக்கினிமயமான வாழ்க்கை. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 20 மற்றும் 22ஆம் வசனங்கள் சொல்லுகிறது, விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். அக்கினி தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டுமானால் அங்கே விறகு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் தேவ அன்பின் அக்கினி தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டுமானால் நீங்கள் கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் என் ஜனத்தை விறகும் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். எரேமியா 5:14. எலியா வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணும்படி ஜனங்களை எல்லாம் கர்மேல் பர்வதத்திலே கூடி வரச் செய்தார். என் கிட்டே வாருங்கள் என்று அழைத்தபோது சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தார்கள். 1 ராஜாக்கள் 18:30. அப்பொழுது எலியா விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்து செபித்தபோது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. 1 ராஜாக்கள் 18:38. இன்றைக்கும் கர்த்தர் அக்கினியை போட விரும்புகிறார். உங்களுடைய உள்ளத்திலும் ஜனங்களின் மத்தியிலும் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கும்படி பரலோக அக்கினியை போட விரும்புகிறார். பரிசுத்த ஆவியின் அக்கினியை போட விரும்புகிறார். மட்டுமல்ல, அது பற்றி எரிய வேண்டும் என்றும் அவர் ஆவல் கொண்டிருக்கிறார். லூக்கா 12:49. கொர்நேலி என்ற நூற்றுக்கு அதிபதியின் வீட்டிலே நின்று பேதுரு பிரசங்கித்தார். விறகுகளைப் போல ஏராளமான புறஜாதி மக்கள் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு எழுந்து நின்று ஆவியும் ஜீவனுமான வசனங்களை பிரசங்கித்த போது ஜனங்களின் மத்தியிலே அக்கினி பற்றி எரிந்தது. வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:44. இந்த காலம் அக்கினி அபிஷேகத்தின் காலம். மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் தம் அக்கினியை ஊற்றிக் கொண்டிருக்கிற காலம். தேசத்தில் அக்கினியின் அளவும் அபிஷேகத்தின் அளவும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. முதலாவது, அக்கினி இறங்க வேண்டும். இரண்டாவது, இறங்கின அக்கினி தொடர்ந்து பற்றி பிடித்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட வேண்டும். லேவியராகமம் 6:13. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அக்கினிமயமான கர்த்தருக்கு முன்பாக வந்து நில்லுங்கள். உங்களை பிரகாசிப்பிக்க செய்கிறவரும் அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புகிறவரும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவருமாகிய கர்த்தருக்கு முன்பாக எதிர்பார்ப்போடு வந்து நின்று விடுங்கள். அவர் மேல் இருக்கிற அக்கினி உங்கள் மேல் நிச்சயமாய் வந்து இறங்கும். இன்றைய நினைவிற்கு 39ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள்.
நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 10, 11 மற்றும் 12 சங்கீதங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 19 அதிகாரம் 1 - 20 முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கென்று அக்கினி ஜுவாலைகளாய் பற்றி எரியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.